ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம ஆசைப்படுறோம். நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை மற்றவங்க கையில் கொடுத்துறோம். நம்மளை சந்தோஷப்படுத்த மற்றவங்க யாரோ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஆனால் அப்படி இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையை மிக சந்தோஷமாக நம்ம வச்சுக்கலாம். அதோடைய அந்த டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷம் தேவைப்படுதுன்னா ஒரு அவசியமான ஒரு 25 குறிப்புகள் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா 30 நிமிஷமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் காலையிலே நமக்கு கிடைக்கும். டெய்லி பார்த்திங்கன்னா 8 குவளை தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, உங்களுடைய காலை உணவு ஒரு அரசன் எப்படி சாப்பிடணும் அதை மாதிரி சாப்பிடணும் அப்படிங்காங்க. மதிய உணவு பார்த்திங்கன்னா ஒரு இளவரசன் உண்ணுவதை போல் உண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. இரவு உணவு பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் எப்படி, ஒரு யாசகன் எப்படி உண்ணுவாங்களோ அவங்கள மாதிரி உண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. அது அந்த பார்த்தாலே தெரியும் அரசன் எப்படி உண்ணுவாங்க, அதிகமாக உண்ணுவாங்க, இன்னும் சத்தான உணவாக உண்ணுவாங்க. இளவரசன் அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் கம்மியாக ஒரு எனர்ஜியாக ஃபுட்ஸ்லாம் உண்ணுவாங்க. இரவு பார்த்திங்கன்னா ஒரு யாசகன் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டுருக்காங்க. 4வது பாயிண்ட்டு, மரம் மற்றும் செடி வகைகள் வளரும் பழங்கள் அப்புறம் காய்கறிகள் அதிகமாக உண்ணணும். எந்த பழங்கள்லாம் இல்லை, எந்த காய்கறிலாம் அந்த மரம் செடி வகைகள் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்காங்க. பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த செயற்கை உணவுகள் நம்ம தவிர்க்கணும். 5வது பாயிண்ட்டு, ஆரோக்கியம், உற்சாகம் மற்றும் இறக்க உணவை நம்ம மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு இருக்காங்க. 6வது பாயிண்ட்டு, பிரார்த்தனைக்கு தினமும் சிறிது நேரமும் ஒதுக்கணும். டெய்லி பிரார்த்தனை பண்ணும் போது நம்மளுக்கு அது பாசிட்டிவ் மைண்ட் செட்டு இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்கும். 7வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம அதிகமாக விளாட்றதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். வெறும் செல்ஃபோன்லேயே கேம் விளாட்றனோ இல்லை டிவி பார்க்கறனாலையோ நம்ம அந்தளவுக்கு அதிகமான மைண்ட் செட்லாம் கிடைக்காது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் அதிகமாக விளாடுக்கும் நம்ம நேரம் ஒதுக்கணும். அதிகமான உப்பு உணவும் உண்ணக்கூடாது. சோடா குடிக்கவே வேண்டாம் நமக்கு, சரிங்களா? அப்புறம் 8வது பழக்கம் என்ன அப்படின்னா, 8வது ஹேபிட்ஸ் டிப்ஸ் என்னென்னா, நிறைய புத்தகங்கள் படிக்கணும். இப்போ இந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இப்போ கம்மியாகிட்டே வருது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நிறைய புத்தகங்களை படித்து அந்த புத்தகங்கள் படித்த புக்கை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அடுத்தடுத்த புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கி அந்த மாதிரி படித்தேன். ரொம்ப நல்ல ஒரு ஹேபிட் இந்த ஹேபிட்டு. 9வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது ரொம்ப மௌனமாக உட்காரணும். என்ன தான் நம்மளுக்கு ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன தான் நம்ம இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது மௌனம் அப்படிங்கும்போது சும்மா அமைதியாக டிவி பார்க்கறனாலையோ இல்லை செல்ஃபோனை நோண்டணும் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மௌனமாக அப்படி இருந்து நம்மளுடைய உடலும் சரி இல்லை வாழ்க்கை முறையும் சரி இல்லை என்ன ஓட்டங்களும் சரி எதுனாலும் எதையா ஒன்று கவனத்தை செலுத்தணும் அந்த 10 நிமிஷம் எதையுமே பேசாமல். 10வது டிப்ஸ் என்னென்னா, நம்ம டெய்லி 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 11வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு 10 to 30 நிமிஷமாவது நம்ம வாக்கிங் போகணும். அந்த நடைப்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும். இந்த நடைப்பயிற்சும் போது எதாப்புல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்கள். அப்படி ஸ்மைல் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் முகத்திலே ஒரு பொலிவு கூடும். 12வது டிப்ஸு, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் எப்போவுமே ஒப்பிடாதீங்க. நம்ம இப்படி இருக்கோம், அவன் அப்படி இருக்கான், நாம் இவ்வளோ சம்பாதிக்கேன், அவன் அவ்வளோ சம்பாதிக்கேன், அந்த மாதிரி எப்போவுமே கம்பேர் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை பயணம் என்றது உங்களுக்கு என்னென்னே தெரியாது. அவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, எதை படித்தாங்க அப்படிங்கலாம் தெரியாது. ஸோ அதனால் மற்றவங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறதை விடுங்க. 13வது டிப்ஸு, நேரம் எல்லாவற்றையும் குணமாக்கும். அதாவது நேரம் நமக்கு என்ன தான் காயம் இருந்தாலும் சரி, என்ன தான் கவலை இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டைம் அப்படியே மாற 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 நம்ம அதெல்லாம் மறந்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப பயந்து இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்பவுமே தெரியுங்க, அதுக்கு அவ்வளோ பயந்தோம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த செகண்டில் அந்த மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பயப்படும். அந்த டைமுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ அதனால் நம்மளுக்கு எப்போவுமே டைம் அப்படியே ஆக ஆக நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். 14வது டிப்ஸு,
உங்களுக்கு நீங்களே எப்போ பார்த்தாலும் அதிகமான ப்ரெஷர் வந்து வச்சுக்கிட்டே வைங்க. ரொம்ப ப்ரெஷர் நீங்களே உங்களுக்கு நீங்களே குடுத்துருவீங்க. அத பண்ணணும், இல்ல இத பண்ணணும், ஏன் அது இதுன்னு எதெல்லாமே மைண்ட வந்து ஒரு நிலையா இல்லாம எதையாவது சிந்திச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் குடுக்காதீங்க. 15வது டிப்ஸு, அப்புறம் தேவையற்ற வதந்திகள வந்து பேசி உங்க ஆற்றலை வீணடிக்கவே கூடாது. தேவையற்ற வதந்திகள் எதுனாலும் இருக்கலாம். பார்த்தியா அவன் அப்படி பண்ணியிருக்கான், இவ அப்படி பண்ணியிருக்கா, இல்ல இந்த ஆக்டர் இப்படி பண்ணியிருக்காங்க. எ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லாதது உங்களுக்கு. உங்களுடைய ஆற்றல வந்து நீங்க அழகா பாசிட்டிவான விஷயத்துல வந்து கொண்டு போனீங்கன்னா, உங்க வாழ்க்கை தான் மேம்படும். உங்க வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம். அ மத்தவங்க எப்படி ஆனா, எப்படி போனா, அவங்களுடைய அ க வதந்திய பத்தி பேசி நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே ஆகப்போறது கிடையாது. 16வது பாயிண்ட்டு, பொறாமைப்படுவது வந்து நேரத்த வந்து வீணடிக்கு. பொறாமைப்படணும். ஏன் இப்படி ஏன் பொறாமைப்படணும்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொறாமைங்கிறதே ஒரு இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நம்ம நண்பன் வந்து தோழி யாரோ நல்லா இருந்தா ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ற ஆள் நம்ம தான் இருக்கணும். நீ இத பண்ணு, இது உன்னால முடியும் அப்படிங்கிற அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் குடுத்து, அவங்க பண்றதுக்கு நீங்க வந்து சப்போர்ட்டா வந்து, அவங்க அந்த பெற வெற்றியில நீங்க சந்தோஷம் அடைஞ்சீங்கன்னா, அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்த தரும். 17வது பாயிண்ட்டு, வாழ்க்கை வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வாழ்க்கை தான் நமக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகியது தான். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரை மத்தவங்க வந்து வெறுக்கவே வெறுக்காதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. 18வது பாயிண்ட்டு, உங்களுடைய கடந்த காலத்த நெனச்சு எப்பவுமே வருத்தப்படாதீங்க. நம்ம வந்து அப்படி பண்ணோமே, அத பண்ணியிருக்க வேண்டாமே, இல்ல இத பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எந்த மாரியும் உங்க கடந்த காலத்த வந்து நெனச்சு வருத்தப்படாதீங்க. ஏன்னா, உங்களுடைய அந்த கடந்த கால எண்ணங்கள் வந்து உங்களுடைய நிகழ்காலத்த வந்து பாதிக்கும். நிகழ்காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 19வது டிப்ஸு, உங்களின் சந்தோஷத்துக்கு நீங்களே பொறுப்பாளி. உங்களுடைய சந்தோஷத்துக்கு யாருமே பொறுப்பு கிடையாது. நீங்க மட்டுமே பொறுப்பாளி. அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. 20வது பாயிண்ட்டு, நிலைமை நல்லதோ கெட்டதோ ஒரு நாள் கண்டிப்பா மாறும். எந்த நிலைமை இப்போ இன்னைக்கு கெட்ட நிலைமையா இருக்குன்னா, கண்டிப்பா நாளைக்கு மாறலாம். நல்ல நிலைமையா இருக்கு, அதனால நம்ம தலக்கணம் பிடிச்ச அலைஞ்சா அது கூட நாளைக்கு மாறலாம். அதனால வந்து அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. 21வது பழக்கம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வலிமை அடைவதற்கு உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையே காரணம். எனவே சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்காங்க. நம்ம வந்து எப்போ ஒரு மனுஷனுடைய ஆற்றல் முழுவதும் வெளிப்படும் அப்படின்னா, அவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதும். அதனால் எப்போவுமே ஒரு சவால் வந்ததுன்னா அதை வந்து எதிர்கொள்ள வந்து நீங்கள் வந்து தயக்கமே காட்டாதீங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையோட அர்த்தத்தையும் சரி, உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கலாம் வெளிப்படுத்தும். சரிங்களா? 22வது டிப்ஸு, உங்கள் குடும்பத்தை ஒருபோதும் மறக்காதீங்க. குடும்பம் தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பிறந்து வளர்ந்தபோது எவ்வளோ நம்மளை பார்த்து நம்மளுடைய சின்ன காய்ச்சல் எல்லாத்தையும் அவங்க பார்த்து நம்ம நல்லபடியாக வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மறந்துடுங்க. எல்லாமே நம்மளுக்கே தெரியும், அவங்க தேவையில்லைன்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. 23வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து கல்வியாக இருக்கலாம், இல்லை ஒரு பணம் சேவையாக இருக்கலாம், இல்லை உணவாக இருக்கலாம், எதுனாலும் சரி. உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து மற்றவங்களுக்கு டெய்லி கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்றது. 24வது டிப்ஸு, உங்கள பத்தி வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கவலையே படாதீங்க. இதை பண்ணா அவன் அப்படி நினைப்பானா, இதை பண்ண இந்த ஊர் இப்படி நினைக்குமே, இதை பண்ணலாமா, இது எனக்கு பிடிக்கும் ஆனால் இதை பண்ணலாமா, இதை இந்த மாதிரி வழியில் நான் போகணுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் இது வந்து இந்த சமுதாயம் ஒத்துக்கிடுமா அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம், மற்றவங்களும் முக்கியமே இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்காங்க. 25வது டிப்ஸு, வாழ்க்கை பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து மாற்றிக்கொள்ளணும். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் கிடக்கிறதுனால வாழ்க்கை எப்பவுமே மாறாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த பழக்கத்தை வந்து மேற்கொள்ளணும். ஸோ இந்த 25 பழக்கங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக வந்து மாறிவிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.